தமிழ் மக்களே வணக்கம். ஒரு நாளாவது வீடியோ போடாம ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா விடமாட்டாங்க போல இருக்கே. ஃபாட் சுக்கூர் என்ற ஹசன் நஸ்ரல்லாவின் பீச்சாங்கைய போட்டு தள்ளிட்டாங்க தெரியுமா? சில மணி நேரங்களிலேயே ஈரானின் புது ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவுக்கு போன இஸ்மாயில் ஹனியாவையும் கொன்னு போட்டுட்டான் ஐயா. இப்படி கொன்னு போட்டுட்டு என் முன்னால வந்து இப்படி நிக்கிறீங்களாடா? சரி சரி, வீடியோவை போட்டு தொலைப்போம், வேற என்ன செய்ய. கோலன் ஹைட்டில் ஃபுட்பால் கிரவுண்டில் செவனேன்னு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு மேலே ராக்கெட்டை விட்டு உங்கள் வீரத்தை காட்டுனீங்க. எதை பண்ணுனா இஸ்ரேலுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருமோ அதை கரெக்டாக பண்ணி போடுறீங்க. அல்சேஷன் நாயை கல்லை விட்டு எரிஞ்சா அது கடிக்காமல் இருக்குமா? காசா நாயினா அதுக்கு அடி வாங்கிக்கிட்டு பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு போயிடும். இது அப்படியா? இப்போ பாரு, ஈரானின் புதிய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் பதவியேற்பு விழாவுக்கு வந்த இஸ்மாயில் ஹனியாவுக்கு வைகுண்ட பதவி வாங்கி கொடுத்துட்டீங்களாடா. பரவாயில்ல, ஃபாட் சுக்கூரும் ஹனியாவும் சொர்க்கத்தில் போய் சந்திச்சு காசா பற்றி பேசிக்குவாங்க அப்படின்னு நீ பண்ணிட்டியா? பதவியேற்பு விழாவுக்கு வந்த மற்றவங்களையும் இப்படி அலற வச்சுட்டியே. அவனவன் இப்போ வானத்தை பார்த்துக்கிட்டே தான் ரோட்டில் நடக்கிறான். ஈரான் தாடி மாமா கூட உன்னை பழி வாங்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது எந்த கடையில் கிடைக்கும்? 2 பேரும் பாலஸ்தீனம் என்ற நாட்டை உலக வரைபடத்தில் இருந்து அழிக்காம ஓய மாட்டீங்க போல தெரியுது. இது டேஞ்சரஸ் எஸ்கலேஷன், அதற்கு வழிவகுக்கும் என்று முகமது அப்பாஸ் கூட கருத்து சொல்லியிருக்காரு. ஃபாட் சுக்கூரை எப்படி கொன்னாங்கன்னு முதல்ல பார்த்துடுவோமா? உடஞ்சி கிடந்த பெய்ரூட் நகரத்தை இப்போதான் ஸ்வச் பாரத் திட்டத்தை கொண்டு வந்து பெருக்கி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சாங்க. அதை பேய்களின் ரூட் நகரமாக நீங்கள் மாற்றினா ஜியானிஸ்ட் சாமியார்கள் வந்து பேய் ஓட்டத்தானே செய்வாங்க. நீ மண்ணுக்கடியில் ஒளிஞ்சாலும் பலமாடி கட்டடத்தில் ஒளிஞ்சாலும் எங்கள் மொசாத்து சின்பட்டு கார்பெட்டை போத்திக்கிட்டு வந்து கண்டுபிடிச்சிடுவான். இது ஹசன் நஸ்ரல்லாவுக்கு விடப்பட்ட எச்சரிக்கைன்னு நீ தான் சொல்கிற. அப்புறம் வம்படியாக வந்து சாகிறதும் நீ தான். 1983 அமெரிக்காவில் நேவல் பேஸில் குண்டு வச்சு நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்களை கொன்ன புண்ணியவன் ஆச்சே அவன். அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து ஈரானில் கோமேனி மாமா வீட்டில் தஞ்சம் அடைஞ்சான். அப்புறம் நீ செஞ்ச தண்டனைக்கு உங்கள் அல்லாஹ் உனக்கு தண்டனை கொடுக்காமலா இருப்பார்? அவ்வளவு கல்லஞ்சக்காரன் இல்லையே அந்த அல்லாஹ். உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும்னு விதியை எழுதுனதே உங்கள் அல்லாஹ் தானே. அதை மீற முடியுமா? எங்களை பிஸியாக வைக்கிறதே உன் வேலையாக போச்சு. எப்போ கான் யூனிஸில் உள்ள எலிகளை கொல்றதா, ஏமன் நாட்டில் போய் மூட்டை பூச்சிகளை நசுக்கிறதா, ஈரான் நாட்டில் போய் ஆட்டுத்தாடிகளை போட்டு தள்ளுறதா, ஹிஸ்புல்லா குரங்கு குட்டிகளை கொல்லுறதா, துருக்கி நாட்டில் அவுல் மெல்லுறவனை கவனிக்கிறதா, பைனாக்குலரில் எந்நேரமும் எங்களையே உத்து பார்க்குற எகிப்து நாட்டுக்காரனை பார்க்குறதா? உங்களோட பெரிய தொந்தரவாக போச்சப்பா. 12 குழந்தைகளை கொல்ல எவன் ஏவுகணையை அனுப்புனானோ அந்த கமாண்டரை கொன்னாத்தானே ஈரான் தாடிக்காரனுக்கு தொட சந்தில் நெறி கட்டும். அந்த தாடிக்காரனுங்க இப்போ எல்லாம் ஹெலிகாப்டரில் எங்கேயுமே போகிறது இல்லையா? ஏன்டா? ஹெலிகாப்டர் பறக்கிற சத்தத்தை கேட்டாலே மேஜக்கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாராமே. அப்படியா? ஏதாவது பள்ளிவாசலில் போய் ஓதி மயில் இறகால உடம்பை தடவிக்கிட்டு வர வேண்டியது தானே. நாங்கள்லாம் பயந்துக்கிட்டா அப்படித்தான் பண்ணுவோம். அதான் சொன்னேன். $5 மில்லியன் விலை அறிவித்த அமெரிக்காவால் தேடப்பட்டு கொண்டிருந்த பயங்கரவாதி வீரமரணம் அடைஞ்சிருக்கான். அவனுக்கு ஆன்மான்னு ஒன்று இருந்திருந்தா அது சாந்தி அடைய நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீங்களாடா? ஃபாட் சுக்கூர் இறந்ததையும் இஸ்மாயில் ஹனியா இறந்ததையும் கோமேனி குடும்பத்தால் நம்பவே முடியலையாம். எவன்டா இஸ்ரேலுக்கு நம்ம தலைவனை பற்றி தகவல் கொடுத்து இதை செய்தது என்று கேட்டுக்கிட்டு திரிகிறாராம். கோலனை தாக்கினால் காலன் உன்னை தேடி வருவான்டா. இப்போவாச்சும் தெரிஞ்சுக்கிட்டேயா? அதை உங்கள் ஈரான் தாத்தா கிட்ட போய் சொல்லு. இஸ்ரேலியன் பிளட்டை தனக்கு ஏற்றி அடைக்கக்கூடாது என்று வெறுத்தவன் இந்த கமாண்டர். அதனால் அராபு பிளட்டை நிலத்தில் சிந்தித்தானே ஆக வேண்டும். பயங்கரவாதிகளை போராளிகளாக காட்டுவதை எப்போதான் நீங்கள் நிறுத்துவீங்க? ஹிஸ்புல்லாவின் மோஸ்ட் டேஞ்சரஸ் கில்லர் ஃபாட் சுக்கூரின் அகால மரணத்தை கேட்டு ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் சொல்லனா துயரம் அடைந்தார்களாம். அதோட இப்போ இஸ்மாயில் ஹனியா வேற மண்டையை போட்டுட்டார்.
இப்ராஹிம் ஆவி இன்னமும் அங்க நடமாடுதோ? நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறதோ? ஃபுட்பால் கிரவுண்ட்ல 12 குழந்தைகளுடன் விளையாடினீங்க. அதுக்கு பதில் இஸ்ரேல் லெபனான்ல அந்த பந்தாட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு, விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த ஹிஸ்புல்லாக்கள் வெளிப்படையா எங்க தலைவன் இறந்து விட்டான் என்று சொல்ல மாட்டார்கள். மீசையில் ஒட்டிய மண்ணை துடைத்து விடுவார்கள். கஷ்டப்பட்டு கூட்டி வைத்திருக்கும் கூலிப்படை கலைஞ்சிடப்படாது பார்த்தீங்களா? அதே மாதிரி இஸ்ரேலும் நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஃபாட் சுக்கூரை சுத்தி நின்னுகிட்டு இருந்த 74 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தலைவனுக்கு கூட ரொம்ப நெருக்கமா நின்னுகிட்டு இருந்த 3 குட்டி தலைவர்களும் செத்து போயிருக்காங்க. இதை சொன்னது லெபனான் நாட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி. அதனால நம்ப வேண்டியதா இருக்கு. 2 குழந்தைகளும், 1 பெண்ணும் இந்த தாக்குதலில் இறந்து போயிருக்காங்களாம். பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பலரது நிலை கவலைக்கிடமாக இருக்கிறதாம். தலைவனை சுத்தி நின்னுகிட்டு கும்மி அடிச்சீங்கல்ல, கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. இஸ்ரேலின் யோவ் கேலண்ட் ஹிஸ்புல்லாக்கள் நாங்கள் போட்ட ரெட் லைனை தாண்டி விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு கருப்பு கோடு போட்டு வெள்ளை துணி போத்த வேண்டியதா ஆயிடுச்சு என்று சொல்லியிருக்கிறார். கோலன் ஹைட்ஸை நாங்க தாக்கவில்லை என்று இப்ப அபாய குரல் எல்லாம் எழுப்புறாங்க இந்த ஹிஸ்புல்லாக்கள். இஸ்ரேலின் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் கிவிர் எல்லா நாய்களுக்கும் ஒரு நாள் அதன் சாவு தேதி தெரிய வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு அந்த நாய்கள் வாலை கால்களுக்கு இடையில் சொருகிக் கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டன. இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்த ஹோட்டல் ஜன்னல் வழியாக இஸ்ரேலின் ட்ரோன் அனுப்பிய ராக்கெட் வந்து தூங்கிக்கிட்டு இருந்த தன்னை தாக்கும் என்று அவர் கனவு கூட கண்டிருக்க மாட்டார். ஜூலை 30 ஃபாட் சுக்கூர் க்ளோஸ். 31 இஸ்மாயில் ஹனியா கலாஸ். அதோட அல் ஜசீரா பத்திரிகை நிருபர்கள் 2 பேரும் செத்து போனாங்க. ஹிஸ்புல்லா தலைவன் இறந்தும் கூட ஹிஸ்புல்லா கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விட மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்ற பிடிவாதம் தான் இதற்கு காரணம். உங்களுக்குத்தான் தாய்ப்பாசம்தான் இல்லை, தலைவன் பாசம் கூடவாடா இல்லாம போச்சு. தலைவன் தலைக்கு விதிக்கப்பட்ட 5 மில்லியன் US$ அமெரிக்காவிடமிருந்து வாங்க ஏதும் வழி உள்ளதா என்று ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்களாம் உடன்பிறப்புகள். ஒருத்தன் வாஷிங்டனுக்கே ஃபோன் போட்டு நான் தான் இஸ்ரேலுக்கு போட்டு கொடுத்தேன், அந்த $5 மில்லியன் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறானா. அதற்கு இன்னும் 2 தலைகள் உருள வேண்டியது பாக்கி இருக்கு, அந்த வேலையும் முடிச்சு கொடுத்தீங்கன்னா சேர்த்து மொத்தமாக வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த அதிகாரிகள். இதுவரை தூங்கிக்கிட்டு இருந்த லெபனான் நாட்டு பிரதம மந்திரி நஜீப் மிக்காட்டி திடீர்னு தூக்கத்திலிருந்து முழித்து இந்த தாக்குதலை நடத்தியதற்கு இஸ்ரேலுக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் படுக்க போயிட்டாராம். 10 மாசமா உங்க ஊர்ல தாண்டா தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கோம், குண்டு சத்தம் கூடவா உன் காதில் விழல அப்படின்னு அந்த டமார செவிடை இஸ்ரேல் கேட்குதான். நானும் உயிரோடு தான் இருக்கேன்னு இஸ்ரேலுக்கு காட்டுகிறாரோ என்னமோ. ஹமாஸின் டாப் லீடர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இஸ்ரேல் கேன் கில் இட்ஸ் டெரரிஸ்ட் எனிமீஸ் எனிவேர் எனி டைம் எனி டே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனது எதிரிகளை அழிப்பதற்கு அதற்கு யாரும் எதுவும் கற்றுத்தர வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். உண்மைதானே? தாக்கப்பட்ட 5 மாடி கட்டடத்தில் மேலிருந்து 3 மாடிகள் வரை தகர்ந்துள்ளன. பக்கத்து பில்டிங் பஹ்மான் ஹாஸ்பிட்டல் பில்டிங், அதற்கு எந்த சேதாரமும் இல்லை. அருகாமையில் உள்ள கட்டடங்கள் எல்லாமே அப்படியே இன்டாக்டா இருக்கின்றது, ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு கீறல் கூட விழவில்லை பக்கத்து பில்டிங்களில். பக்கத்து கடைகளுக்கு கூட ஒரு சேதமும் இல்லை. அப்படியானால் இது எவ்வளவு துல்லிய தாக்குதல் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நல்லவேளை தமிழ்நாட்டு குடிசைமாற்று வாரியத்தை கூப்பிட்டு அந்த அடுக்குமாடி கட்டடங்களை கட்ட சொல்லலை. கட்டியிருந்தால் அத்தனையும் தவிடுபொடியாகி மணல் மேடாக காட்சி அளித்திருக்கும். பெருத்த சேதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது. வாழ்க தமிழ்நாடு குடிசைமாற்று வாரியம், வாழ்க தமிழ்நாடு. பெட்ரோல் டீசல் விலை உலக நாடுகளில் ஏறப்போகிறது. ஏன்னா போர் தொடங்கினதும் ஈரானுடைய அதிகப்படியான செலவுகளை எப்படி ஈடுகட்டுவது? ஈரானில் மின் கட்டணத்தை உயர்த்தணும், பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தணும், பால் விலையை உயர்த்தணும், பஸ் கட்டணத்தை உயர்த்தணும். இதை கற்றுத்தந்த ஸ்டாலினுக்கு நன்றி. நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.